ஹலோ guys, வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறேன். உங்கள் லாக் ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா? நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் ஆன் பண்ணோன்னே வந்து டேப் பண்ணோன்னே வந்து ஆட்டோமேட்டிக்காக வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா? அந்த வால்பேப்பர் எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஏன் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் பேட்டரி லைஃப் டைம் வந்து சீக்கிரம் டவுன் ஆயிரும். அது எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். சிம்பிளான டிப்ஸ் தான், ஈஸியாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத வீடியோவில் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஃபோன் செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இருக்கும். உங்கள் ஃபோன்லேயே டிஸ்பிளேன்னு இருக்கும், இல்லைன்னா பிரைட்னஸ் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டார்க் மோட், லைட் மோட் இருக்கும். அதில் வந்து லைட் மோடில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டார்க் மோடில் வச்சிங்கன்னா இன்னுமே பேட்டரி சேவ் ஆகும். கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் கலர் டெம்பரேச்சர்னு இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்கும். அதை வந்து கூலருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்ருக்கேன். எப்பயுமே இது மாதிரி டிஃபால்ட்டில் இருக்கும். அது வந்து கூலருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் அண்டு லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே வந்து உங்களுக்கு அதில் இல்லைனாலும் சர்ச் பாரில் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கான இது எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனுக்கான இருக்கும். அதில் வந்து கிளான்ஸ் ஃபார் ரியல்மின்னு என்னோடதில் இருக்குது. உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது வந்து டேர்ன் ஆனில் இருக்குது. இதை வந்து ஜஸ்ட்டு டேர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் அது மாதிரி வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. உங்களுக்கு பேட்டரி லைஃப் டைமும் அதிகமாக வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஃபோனை வந்து டார்க் மோட்லேயே வச்சுருங்க. அப்போ தான் வந்து பேட்டரி லைஃப் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.